வணக்கம். வருகின்ற 22ஆம் தேதி திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய ஆக்க பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சட்டமன்ற தேர்தலில் அடைந்த தோல்வி, அதற்கு பிறகு எதிர்கொண்டு வரக்கூடிய தேர்தலை எதிர்கொள்வது, கட்சியுடைய உட்கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது, இன்னும் விரிவாக்கம் செய்து போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் சிலர் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. காரணம், நடைபெற்ற தேர்தலில் சரியாக பணியாற்றாதவர்கள், அதே போன்று அவர்கள் எல்லாம் கண்டறிந்து அவர்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கின்றார். இதில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் எண்ணிக்கையும் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 100 மாவட்ட செயலாளர்கள் என அந்த எண்ணிக்கை உயர்த்துவதற்கான முடிவும் எட்டப்பட்டு அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அன்றைய தினம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோக திமுகவுடைய கட்சி கட்டமைப்பில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை தழுவிய நிலையில் அதற்கு பிறகு தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் மக்களிடம் நேரடியாக சென்று கருத்துக்களை கேட்டிருந்து ஒரு அறிக்கையாக தயார் செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பார்த்து பரிசீலித்து அதற்கேற்ற வகையில் பல மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் வருகின்ற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய திமுக செயற்குழு கூட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு பல திமுக செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்றாலும் கூட தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் என்பதாலும் திமுக செயற்குழு கூட்டம் ஏற்கனவே தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்ட அறிக்கைகளாம் பெறப்பட்டு இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் இருக்கும் நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஒரு 10 மாவட்ட செயலர்களுடைய பதவி பறிபோகலாம். அதற்கு பதிலாக புதிய மாவட்ட செயலர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த மாவட்ட செயலர் எண்ணிக்கை 100ஆக உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பல்வேறு நிலைகள், கட்சியினுடைய உட்கட்டமைப்பு நிலைகள் குறித்தும் மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த கூட்டம் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாகவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கும் கூட்டமாகவும் மாறி இருக்கின்றது. இந்த கூட்டம் வருகின்ற 22ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கின்றார். ஆனந்தி.